5,00,000 புக்கை வந்து கோர்ட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கு. இல்லை நம்ம ஊரில் இல்லை, இந்த இன்டர்நெட் ஆர்கைவில் வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. உலகத்தில் இருக்கிற டெக் சேனல்லே இன்டர்நெட் ஆர்கைவோட அப்டேட்டை வந்து ஒரு நியூஸாக சொல்கிற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான். ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து சேவ் பண்ணி ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அக்சசபிளாக எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நான் நம்புறதுனால எனக்கு இன்டர்நெட் ஆர்கைவ் ரொம்ப பிடிக்கும். அது மேலே ரீசெண்டாக முக்கியமான இந்த பப்ளிஷர்ஸ்லாம் சேர்ந்து எங்களோட புக்கை வந்து அவங்க லெண்டிங் லைப்ரரியாக டிஜிட்டலில் தராங்க, அது எங்களோட சேல்ஸை பாதிக்குது அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் இன்டர்நெட் ஆர்கைவ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கு வேணும்னா அதை நீங்கள் தேடலாம். பப்ளிக் டொமைன் தான், யூ கேன் டவுன்லோட் அண்ட் ரீட். ஆனால் உங்களுக்கு சில விஷயம் வந்து காப்பிரைட்டில் இருக்கிற புக்காக இருந்தால் லென் பண்ணிக்கலாம். வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு முறை ஒரு காப்பி உங்களுக்கு ஒரு முறை வரும். அந்த புக்கை அடுத்து வேறு யாரும் மல்டிபிள் காப்பி லெண்டிங்கும் பண்ணுறதில்ல. நீங்கள் 2 வாரம் இது படித்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். தந்தீங்கன்னா தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஆளுக்கு அந்த புக்கு போகும். இது அப்படியே ஃபிசிக்கல் லைப்ரரியில் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் டிஜிட்டலையும் பண்ணுறாங்க. ஒரு காப்பியை காப்பி பேஸ்ட் பண்ணி மல்டிபிள் பேருக்கு லெண்டிங் பண்ணுறது இல்லை. ஸோ நாங்கள் தெளிவான ரூல் படி தான் வேலை செய்கிறோன்னு இருந்தவங்களை வந்து முக்கியமான பப்ளிஷர்ஸ்லாம் வந்து இவங்களை மூடுங்கன்னு சொன்னாங்க. போன எபிசோடில் சொன்ன மாதிரி இது அவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் உண்டு பண்ணுற மாதிரி இல்லை. ஏன் இவங்க மேலேயே மோதுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அமேசானுங்கிற ஒரு கார்பரேஷனோட கிண்டில் அப்படிங்கிறதே வந்து எல்லா புக் ஷாப்பையும் மூடிச்சு நமக்கு தெரியும். கோவம்லாம் அங்கே படாமல் இங்கே ஏன் பட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா 5,00,000 புக்கை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. இது வந்து இங்கே வந்து அஃபெக்ட் பண்ணுறீங்க பெரிய பப்ளிஷர் புக்ஸோட சேல்ஸ். வேறு வழி இல்லாமல் அந்த ப்ரூஸ்டர் கால் வந்து புலம்புனார், ரொம்ப நல்ல மனுஷன் பாவம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு இன்டர்நெட் ஆர்கைவ் அப்படி என்ன பாதிப்பை உண்டு பண்ணது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அவங்க மேலே தப்பே இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு முறை வாய் திறந்துருக்காங்க. அப்பீல்ஸ் கோர்ட் சீம்ஸ் லாஸ்ட் ஆன் ஹவு இன்டர்நெட் ஆர்கைவ் ஆர்ம்ஸ் பப்ளிஷர்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையேப்பா. ஏன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. ஏன்னா புக் பைரசி டாரண்ட்டில், அதுக்கப்புறம் கிண்டிலில் ரொம்ப கம்மி விலையில் கிண்டிலில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புக் ஸ்டோர்ஸுங்கிறது உலகம் ஃபுல்லாக காண போனதுக்கு அமேசான் கிட்ட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த பெரிய கார்பரேஷனில் கம்மி விலையில் புக்கை டிஸ்கவுண்ட்டில் தரும்போது நான் ஏன் ஒரு கடையில் போய் வாங்கணும்? ஏன்னா புக் ஸ்டோருங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கம்யூனிட்டி. அங்கே போய் எல்லாரையும் நம்ம ஒன்றா, அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ எல்லாமே காலியானது. ஸோ ஹார்மிங்னு பார்த்தா அப்படி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரூஸ்டர் கால் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து வாய்ஸ்லெஸ் பீப்புளோட லைப்ரரியாக நாங்கள் பார்க்குறோம். உலகம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு நாங்கள் தான் ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாக இருந்தோம். எங்களுக்கு இப்படி சொல்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். எ சீரியஸ் ப்ளோ டு லோயர் இன்கம் ஃபேமிலிஸ், பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் LGBTQ people among many others who may not have access to a local library or feel safe accessing the information they need in public லைப்ரரியில் இந்த விஷயத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு எதோ பாதிப்பு வந்துடும் பயப்படுறாங்கன்னா ஆன்லைன் டிஜிட்டல் மூலமாக இருக்குது. தெளிவான ஒரு பதிலாக சொல்கிறாங்க. ஷார்ப்பான இது பாயிண்ட் சொல்லுங்கள் பப்ளிஷர்ஸ், இதனால தான் இன்டர்நெட் ஆர்கைவ் வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறோன்னு கேட்டிருக்காங்க. பதில் இல்லை. ஸோ அது போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரீசெண்டான அப்டேட். அவங்க வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் தான், வெறும் ஃபண்டிங் கேட்குறவங்க தான், விக்கிபீடியா மாதிரி தான். நானும் எப்பயாவது முடிஞ்சவங்களும் காசு தருவேன். என்னன்னு தெரில, அந்த இன்டர்நெட் ஆர்கைவ்ல எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இன்ஃபர்மேஷனை வந்து ஃப்ரீயாக தரப்போகிறோன்னு யார் சொன்னாலும் அவங்க மேலே ஒரு எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். நிறைய வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. MTV.com வந்து ஒரு ஃபேமஸான வெப்சைட்டு. அதில் வந்து அவங்களோட ரொம்ப வருஷமாக இருக்கிற டிவினால அவங்க எடுத்த எல்லா இன்டர்வியூஸும் .comல ஆர்கைவாக இருக்கும். திடீர்னு we are closing down the website அப்படின்ட்டாங்க. ஸோ MTVயில் அந்த டைமில் அந்த விண்டேஜ் எல்லாம் முக்கியமாக ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஏன் அதை டெலிட் பண்ணணும், இப்போ எல்லா ஆர்கைவும் போயிடாதா அப்படின்னு கேட்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக இருந்தாங்க ஃபேன்ஸ்லாம். இப்போது இன்டர்நெட் ஆர்கைவ் கிட்ட அந்த அத்தனை டேட்டா காப்பியும் இருக்குது. எல்லாருமே வந்து அங்கங்கே ஃபேன்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க வீட்டில் சேவ் பண்ண திரும்பி இன்டர்நெட் ஆர்கைவில் போட்டாங்க. இப்போ we can access all the old interviews in இன்டர்நெட் ஆர்கைவ். ப்ரூஸ்டர் காலும் சொல்கிறார். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ஆகாது, எல்லாமே வெப்பில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆர்கைவ் பண்ணுறதா எங்கள் வேலை. அதனால் இப்போ பாருங்கள் இருக்குது அப்படின்றாரு. இப்போ என்னென்னா டிஜிட்டல் லெண்டிங் கம்பெனி இருக்குது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸோ, அமேசானோ, ஸ்ட்ரீமிங் சர்வீஸோ, கிரன்ச்சிரோட இந்த ஃபனிமேஷனோ என்னென்னா நீங்கள் வந்து ஓன் பண்ணலை, நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க. யூ கேனாட் ஓன் த ப்ராடக்ட். இப்போ ஒரு டிவிடி வாங்குறீங்க, அது இவங்க வீட்டுக்கு வருதுன்னா டிவிடி உங்களுது. நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் அது எப்போ நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கோ அமேசானுக்கோ நீங்கள் காசு தான் கட்டுறீங்க, ரெண்டல் தான் விட்றாங்க, எதுவுமே உங்களுக்கு ஓன் கிடையாது. இப்போ நீ ரீசெண்டாக பேச ஸ்டீம் கேமில் ஏதோ ஒரு சோனியில் ஏதோ .comல வந்து நீங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கின டிஜிட்டல் கேம்ஸு அந்த .com வந்து வேறு ஒருத்தவங்க அக்வயர் பண்ணும்போது எல்லாமே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும் அப்படின்னாங்க. எப்படி அவன் டெலிட், நான் தான் காசு கொடுத்து வாங்கிறேன்ன்றாங்க. இல்லை, டிஜிட்டலில் காசு கொடுத்து வாங்குறது வேறு மாதிரி வேலை செய்யுது. ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மாதிரி டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் இல்லை, எப்போ வேணால் நாங்கள் எடுத்துப்போம், அது கையிலே இல்லைன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இதுதான் நம்ம கையில் டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஓன் பண்ண முடியாதுங்கிறது இருக்குது. அதை வந்து பெர்மனெண்ட்டாக அதுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றதான் இன்டர்நெட் ஆர்கைவ் மாதிரி இருக்குது அவங்களோட வேலையே. அதனால தான் நான் வந்து மெட்டாமிக்கில் அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இப்போ நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு டைமில் சிடி கொடுத்து காசு கொடுத்து சிடி வாங்குவோம்,
ஒரு படம் வாங்குவோம், கேசட் டேப் கூட வாங்குவோம். இப்போ இருக்க டிஜிட்டலில் உங்ககிட்ட நீங்கள் எதை ஓன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு ஆப்பிள் மியூசிக்கோ ஸ்பாட்டிஃபை எந்த பாட்டும் நீங்கள் ஓன் பண்ணலை. நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆனீங்கன்னா நீங்கள் பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்கலாமே தவிர காசு கட்டலாம் எந்த பாட்டும் உங்களுக்கு அக்சஸ் ஆகாது. இந்த ஐடியூன்ஸ் போனீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் 5 ரூபான்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், அது நீங்கள் வாங்கலாம். அதுதான் நீங்கள் ஓன் பண்ணுறது. பேண்ட் கேம்பில் நீங்கள் பாட்டை வாங்கலாம் காசு கொடுத்து. நாளைக்கு பேண்ட் கேம்ப் வந்து டிலீட்டிங் ஆல் த ஆர்கைவ்ஸ்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டிஜிட்டல் ஓனிங் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் ஃபிசிக்கல் ஓனிங் த ஆப்ஜெக்ட். ஸோ இது இந்த பிரச்சனை தான் இப்போ டெக்கில் போயிட்டுருக்கு. இன்டர்நெட் ஆர்கைவில் அது முக்கியமான கேஸாக இருக்குது. இது என்ன ரிசல்ட்டுங்கிறத அடுத்து வர இதில் அப்டேட் பண்ணலாம். மீதி இதை தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்டா மங்கீஸ் மெம்பர் ஆகுங்க.